இயேசுவே எங்கள் நண்பர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே எங்கள் பகைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே வெளி வேடமாய் எங்களை நடத்துபவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே எங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே எங்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே எங்கள் நடத்தை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே எங்களுடைய தேவைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் என்று கதறி அழுத பார்த்திமேயுக்கு செவிசாய்த்தீரே. இரக்கமாயிரும் என்ற அழுத பெண்ணை குணப்படுத்தினீரே. என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று கதறிய தொழுநோயாளியை குணப்படுத்தினீரே. பாவத்தை உணர்ந்து உன் திருமுன் நின்ற விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டவளை மன்னித்தீரே. விபச்சாரியை மன்னித்தீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் நடத்தையை சீர்படுத்தும். எங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். தோல்வியிலிருந்து எங்களுக்கு வெற்றியை தாரும். உழைப்புகளுக்கு தகுந்த பலனை தாரும். ஏமாற்றுபவரிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஏமாற்றப்பட்டவைகள் எங்களுக்கு நன்மையாக மாறச் செய்யும். எங்கள் வெளிவேடங்களை அகற்றும். எங்கள் தீய குணங்களிலிருந்து எங்களை விடுவித்தரலும். நன்மைகளால் நிரப்பியரலும். எங்கள் வேண்டுதலை கேட்டரலும். உள்ளத்தில் அமைதியை தந்தரலும். எங்களோடு சேர்ந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வேண்டுதலில் நம்பிக்கை வளரச் செய்தரலும். உம்மை பற்றி கொண்டால் நாங்கள் விண்ணகத்தை அடைவோம் என்று நம்பச் செய்யும். உம்மை பற்றி கொண்டால் எங்கள் இயேசு ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்டால் எங்கள் இயேசு ஆண்டவரே. உலக வாழ்விலேயே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தரலும். உம்மை நம்பி வாழ்ந்தால் எங்கள் ஆண்டவர் இயேசுவே, இந்த உலகிலேயே நாங்கள் உயர்வோம் என்று நம்பிக்கையோடு வாழச் செய்தரலும். ஒழுக்கம் நிறைந்த பாதையில் நடக்க செய்தரலும். உன் விருப்பங்களை நிறைவேற்ற செய்தரலும். நீர் விரும்புகிறபடியே நாங்கள் நடந்து கொள்ள செய்தரலும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எங்கள் உள்ளத்தோடு பேசுவீராக. உள்ளத்தில் இருப்பவைகள் அனைத்தும் எங்கள் மறைவான வாழ்வு முழுவதும் உமக்கு ஏற்றதாய் அமைய செய்தரலும். உம்முடைய திட்டங்களை எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய திட்டங்களை எனக்கு தெளிவுபடுத்தும். இயேசுவே ஆண்டவரே, உம் திருமுன்பாக பணிகிறேன். உம் திருமுன்பாக பணிகிறேன். உம் திருமுன்பாக பணிகிறேன். ஆண்டவரை கூப்பிடணும், இயேசுவை கூப்பிடணும். இந்த அமாவாசை நாளிலே உள்ளத்திலே இருள் போக வேண்டும். குடும்பத்திலே இருக்கிற இருள் போக வேண்டும். கிரகங்களின் பாதிப்பு எந்த விதத்திலும் நம்மை நெருங்க கூடாது. நெருங்குகின்ற எல்லா பாதிப்புகளும்
மறுபடியும் அப்படியே வெற்றியின் படிகளாக மாற வேண்டும். இயேசுவினுடைய வல்லமை செயல்பட வேண்டும். எல்லாரும் இயேசுவை கூப்பிடுங்க. விண்ணப்பங்களை ஆண்டவர் பக்கமாய் செலுத்துங்க. தேவைகளை எல்லாம் சத்தமா சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோட சொல்லுவோம். இயேசுவே 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 என்னோட அருமையான தெய்வமே, ஐயா இதோ உண்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உண்மை பார்த்து மன்றாடுகிற நம்பிக்கையோடு உண்மை கதறி அழுது கூட ஆண்டவரே மிகுந்த வேதனைகளோடு உண்மை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மை தேடி வந்த மக்களை பார்த்து ஆயனில்லாத ஆடுகளை போல இருக்க அவர்களை பார்த்து அவர்கள் மத்தியிலே அமர்ந்து நீண்ட நேரம் போதித்தீரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே. நோய்வாய்ப்பட்டவர்களை தொட்டு சுகப்படுத்தினீரே. ஐயா இவர்கள் மீது நீர் இரக்கமாயினும் அவரவர்கள் வாழுகின்ற பகுதிகளில் ஒருவேளை பசும்பொல் மேய்ச்சல் இல்லாதபடிக்கு இருக்கின்ற ஆடுகள் இவர்கள். ஒருவேளை நீர் சுனை மிக்க தோட்டம் போல இவர்களை மாற்ற வேண்டும் என்று நீர் விரும்புகின்றவைகள் இவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கின்ற இடங்கள் இவர்கள். ஆண்டவரே இவர்களை மாற்றியறலும் பசும்பொல் மேய்ச்சலை பெற்றுக் கொள்ளும்படியாக சூழ்நிலைகளை மாற்றியறலும் அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளை மாற்றியறலும். ஆண்டவரே நீர் சுனை மிக்க தோட்டம் போல இவர்களை மாற்றியறலும். உள்ளத்திலே அமைதி இல்லாது தவிக்கின்றவர்களுக்கு, வீட்டிலே அமைதி இல்லாது தவிக்கின்றவர்களுக்கு பல்வேறு தேவைகள், திருமண வாழ்வு, பிள்ளை பேறு, வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் அமைதி, சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலை, நெருக்கடிகளிலிருந்து விடுதலை என்று பல்வேறு தேவைகளால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதியை இழந்திருப்பவர்களுக்கு விடுதலையை தாரும். ஆண்டவர் நெருக்கடிகளிலிருந்து விடுதலையை தாரும். துன்ப துயரங்களிலிருந்து விடுதலையை தாரும். எதிர்ப்புகளில் இருந்து விடுதலையை தாரும். நன்மைகளால் நிரப்பியறலும். வீட்டிலும் உள்ளத்திலும் அமைதியை தாரும். ஆசீர்வாதங்களால் நிரப்பும். தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஆண்டவரே. உண்மை தேடி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இவர்களை கைவிடாதேயும். இவர்களை ஏற்றுக்கொள்ளும். இவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகனை எங்கள் நேச ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.